அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மூன் எக்ஸோ இந்த கம்பெனி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம தமிழ்நாடு கம்பெனி, சேலம் கம்பெனி. ஆஃபீஸ்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு கம்பெனி லைஃப் டைம் முழுக்க ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்து தான் மக்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணால் எல்லாத்துக்கும் வந்து லாபங்கள் மட்டும் தான் கிடைக்கும், யாரும் நஷ்டப்பட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கான்செப்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓஐ தரக்கூடிய கான்செப்ட்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ரன் ஆகுது, அப்போ ஸ்டாப் ஆகிடுது. இனிமேல் நம்ம அதே தவறுகளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாருக்குமே லைஃப் டைம் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வேணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலிமா தான் ஒரு நபர் வந்து வெற்றி அடைய முடியும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். சரிங்களா? ஏன்னா வந்து நல்ல நல்ல கான்செப்ட்லாம் லாங் டைம் ரன் பண்ணாங்கன்னா ஈஸியாக சம்பாதிப்பாங்க. ஓகேவா? நாங்கள் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கம்பெனி எடுத்தது அதுக்காக தான். ஸோ எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? லாங் டைம் போகணும் ஒரு கம்பெனி அப்படின்னு தான். இந்த கம்பெனி லைஃப் டைம் முழுக்க ரன் ஆகும். அது மக்கள் கையில் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து தங்கம் தராங்க நமக்கு 1 கிராம் கோல்டு. அதாவது இங்கே பார்த்தீங்க 1 கிராம் கோல்டு பார் நம்ம வந்து வாங்கணும். சரிங்களா? ஸோ வாங்கணும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. கோல்டோட ப்ரைஸு 8,970 ரூபா. ஜிஎஸ்டிலாம் சேர்த்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் எல்லாமே வரும். சரிங்களா? நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி பில்லாம் இந்த வெப்சைட்லேயே வந்து வந்துடும். நீங்கள் ஆஃபீஸ் தான் வந்து வாங்கணும் அப்படின்றலாம் கிடையாது. நிறைய லீடர்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைனா நீங்கள் கூட ஒரு 1 லேக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூட வாங்கிட்டு போய் உங்கள் இடத்துல வச்சுக்கலாம். உங்கள் அக்கம் பக்கம்லாம் நீங்கள் டீம் எடுத்து நீங்கள் அவங்களுக்குலாம் கோல்டில் காட்டிட்டு நீங்கள் டீம் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாம் ஒரு 10 பீஸ் வந்து கம்பெனிக்கு வந்தோம், வாங்கினோம், போயிட்டு நம்ம வந்து நம்ம ஊரில் நம்ம கோல்டில் காட்டி டீம் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கோல்டு ரேட் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். கோல்டு ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அதாவது எம்எம்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எம்டிசி பேம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து டீலராக இருக்காங்க. அவங்க வாங்கி அந்த வெப்சைட்டில் என்ன ரேட்டு போயிட்டுருக்கோ டெய்லி ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். கோல்டுன்றது நம்ம டே பை டே அப் அண்ட் டவுன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அது அப் அண்ட் டவுன் ஆனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆர்ஓஐலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் அமௌண்ட்லேருந்து தான் நமக்கு வருது. இது அதிகமானாலும் நமக்கு 3% ஆர்ஓஐ கிடைக்கும். இந்த ஆர்ஓஐ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஆர்ஓஐ. ஓகேவா? மற்ற கம்பெனி மாதிரி டெய்லி ஆர்ஓஐ கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கோல்டு ரேட் இது. ஓகேவா? இது கார்டு 3 எக்ஸோ ப்ரீபெய்ட் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்டு டெலிவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு 120 rupees டெலிவரி சார்ஜ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த ரேட் வரும். ஸோ இந்த ரேட் என்ன போட்டிருக்கோ இதை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் வந்து உங்களுக்கு வந்துடும். 3 எக்ஸோ ப்ரீபெய்ட் கார்டும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கார்டு மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எப்போ வரும் அப்படின்னா கம்பெனி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? கம்பெனிக்குள்ளே ஒரு 500 to 1000 மெம்பர்ஸ் வந்த விட தான் உங்களுக்கு இந்த கார்டு வந்து டெலிவரி ஆக ஸ்டார்ட் ஆகும். அது தெளிவாக சொல்லிட்டாங்க கம்பெனி. ஏன்னா இங்கே ஒரு பேங்க்கில் வந்து வாங்குறாங்க, HDFC பேங்க் கூட டைப் பண்ணி நமக்கு இந்த 3 எக்ஸோ கார்டை வந்து தராங்க. 3 எக்ஸோன்ற நேம்லேயே வந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? அது வந்து HDFC பேங்க்கில் டைப் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 500 KYCயாவது நமக்கு வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதுக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா, விட்ரால் பண்ணுறது, அதாவது கம்பெனிக்குள்ளே ஒரு 5 lakhs மெம்பர் வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 10,000 மெம்பர் தாண்டினாவே ஒரு பேமெண்ட் இஷ்யூ வருது. நிறைய கம்பெனியில் பார்த்துருப்பீங்க. லீடர்ஸ் வச்சு போட சொல்லுவாங்க, நிறைய ஆட்களை வச்சு போட சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஸோ இந்த கம்பெனி அந்த வேலைகள்லாம் பண்ணாதுங்க, இவங்களே தான் போடுவாங்க. சரிங்களா? அதுதான் சரியான முறையும் கூட. சரியாக லீகலாக வந்து ரன் பண்ணணும், லாங் டைம் ரன் பண்ணணும், அதுதான் இவங்களோட எய்ம். சரிங்களா? இவங்க வந்து யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அதனால் வந்து இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கார்டு பிளான் பண்ணியிருக்காங்க. வாலெட் அக்கௌண்ட்டு வரும், வாலெட்டும் வரும், இந்த கார்டும் வரும். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த 1000 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் பேமெண்ட் போட்டுருவாங்க, நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இப்போது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே 300 ரூபா மினிமம் விட்ரா 300 ரூபா வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் என்ன அமௌண்ட் இங்கே காட்டுதோ, கோல்டு வாங்கணுன்னா கோல்டுக்குள்ளே இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த 10,000 அமௌண்ட் காட்டுது அப்படின்னா நீங்கள் 10,000 வந்து டெபாசிட் பண்ணலாம். எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிலாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பிஸ்னஸ் பிளான் பற்றி மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே வந்து கோல்டு தான் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது, நீங்கள் சில்வரும் வாங்கிக்கலாம். சரிங்களா? சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் சில்வர் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உள்ளே லாகின் பண்ணி வாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளுக்குள்ளே இந்த ரேட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இந்த ரேட்லாம் வந்து பார்த்துக்க முடியும். எவ்வளோ கட்டினா எவ்வளோ இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். இங்கே சில்வருக்கு பாருங்கள் 7,000 ரூபா கட்டுறீங்க, இதுவும் 3%. ஓகேவா? நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுலேருந்து 3% மந்த்லி கிடைக்கும், செல்ஃப் இன்கம். சரிங்களா? அது போக கம்பெனிக்குள்ளே ஆட்டோஃபில் இன்கம் இருக்குது. டேரக்ட் ரெஃபரல் பண்ணுறீங்க, அது மூலிமா டீம் ஃபார்ம் ஆகுது. அது உங்கள் டீம் 10 லெவல் டீம் இன்கம் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் டீம் இன்கம். சேல் ஆகும்போது இந்த கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், கம்பெனிக்கு சேல் நடக்குது, அந்த சேல்லேருந்து ஒரு சின்ன சதவீதத்தை ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? 3 விதமான இன்கம் இருக்குங்க. ஓகேவா?
ஒன்று நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா செல்ஃப் இன்கம் மந்த்லி 3%. ஓகேவா. அடுத்தது டேவட் ரெஃபரல் இன்கம் இருக்குது. டேவட் ரெஃபரல் இன்கம்ன்றது அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வரவங்க டேவட் ரெஃபரல் வராங்க இல்லையா, அவங்களும் வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 3% போகும், உங்களுக்கும் அதே 3% வரும். இப்போ 7,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சரி இப்போ எக்ஸாம்பிள் 10,000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000க்கு 3% எவ்வளோங்க, மந்த்லி வந்து 300 ரூபா. இப்போ நம்ம டவுன்லைனும் அதே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 300 ரூபா அவங்களுக்கும் போகும், 300 ரூபா உங்களுக்கு மாதம் கிடைக்கும். சரிங்களா. ஒரு ரெஃபர் பண்ணாவே இதே 10 ரெஃபர் பண்ணிங்கன்னா 3,000 ரூபா மாதத்துக்கு. ஓகேவா. நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ, 10,000 தான். அது இந்த ROI மட்டும் உங்களுக்கு 6 மந்த்துக்கு தராங்க. ஓகேவா. 6 மாதத்துக்கு ROI தருவாங்க செல்ஃப் இன்கமாக. இங்கே கோல்டையும் கொடுத்து நமக்கு தராங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துலேருந்து தான் நமக்கு பேசி தராங்க. ஸோ நிறைய கம்பெனி நம்ம பார்த்துருப்போம், எல்லாமே வந்து நம்ம மணி எடுத்து நமக்கு ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த கம்பெனிலாம் வந்து காணாமல் போயிடுது, ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுது இல்லைங்களா. நீங்களே நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அப்படி இருந்தால் நம்ம எப்படிங்க வாழ்கிறது இல்லைங்களா. நம்ம வந்து தெளிவாக இருக்கணும், மக்கள் தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து தரமான பிஸ்னஸ் கான்செப்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டைம் முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணால் லட்சங்களை நம்ம சம்பாதிக்க முடியும். சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் நம்ம முழுசாக எடுத்துருக்கோம். ஸோ உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆனால் தான் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கும். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் தரேன், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு பேன் நம்பர்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இது வந்து லீகல் பிஸ்னஸ், ஆதார் நம்பர் பேன் நம்பர் முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கோல்டு டெலிவரி ஆகும். சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. நேரடியாக வந்து வாங்கினாலும் அங்கே வந்து சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கு கம்பெனி எங்கே இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா. ஓகே. நான் இப்போ வந்து பிஸ்னஸ் பிளான் பற்றி சொல்லிடுறேன். பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். வெற்றி பாதை என்ற டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இது வந்து பாதுகாப்பான ஒரு பிஸ்னஸ், அத்தனை பேர்த்துக்குமே 100% பாதுகாப்பு. யாரும் இங்கே லாஸ் ஆக போவது கிடையாது. ஏன்னா இங்கே நம்ம கோல்டை வாங்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேவா. நம்ம காசை கொடுத்துட்டு ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. நம்ம காசை கொடுத்தா கையில் கோல்டு. நீங்கள் வாங்க, சொல்லிவிட்டு வாங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா. நம்ம சொல்லி வச்சுருவோம், இவங்க வருவாங்க, உங்களுக்கு கோல்டு டைம் டிலே பண்ணாமல் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. 1 கிராம் தான் வந்து வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எத்தனை கிராம் வேணுமோ சொல்லி வைங்க, அத்தனை கிராமும் நீங்கள் ரெடி பண்ணி வைப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். நான் அப்படி தான் வாங்கிட்டு போனேன். அதாவது 12 காயின் நான் சொல்லியிருந்தேன், ஆர்டர் கொடுத்தேன், 12 காயின் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. நான் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். லீடர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்க எல்லாருமே வந்து ஆஃபீஸ் வந்து வாங்க முடியுமா, முடியாது. வரவங்க வந்து விசாரிச்சுட்டு வாங்கிட்டு போகணும். இல்லாதவங்க லீடர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்கவுங்க ஊர்களில் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் இன்கம், இப்போ செல்ஃப் இன்கம். ஸோ 3x நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 3% வருமானம். சரிங்களா. டெய்லி கிடையாதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. மாதம் 3%. இப்போ 10,000 நான் காட்டினேன் இல்லையா, 10,000க்கு எக்ஸாம்பிள் அங்கே வெண்ணெய் ரேட்டு போயிட்டுருக்கோம், அந்த ரேட் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா கையுள்ள கோல்டு காயின் கொடுத்து உங்களுக்கு மாதம் 3% வந்து செல்ஃப் இன்கம் கிடைக்கும். அது 6 மாதத்துக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் வருமானம், உங்கள் டவுன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே 3% உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. டேரக்ட் டவுன்லைன் மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை ஏன் அப்படி வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா, இல்லை எங்களோட லாபத்துலேருந்து தான் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதெல்லாம் கொடுக்கல, மக்கள் செல்ஃப் இன்கம் கான்செப்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எங்களுக்கு லாபம் எவ்வளோ வருதோ அதுலேருந்து தான் நம்ம கொடுக்க முடியும். மற்றவங்கள மாதிரி நம்ம வந்து மணியில் அவங்க கொடுக்கக்கூடிய மணிலேருந்து ரொட்டேஷன் பண்ணால் இங்கே லாக் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே கம்பெனி ரன் ஆகாது. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கோம், எங்கள் கம்பெனி லைஃப் டைம் முழுக்க ரன் ஆகும், எல்லாரும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. ஓகே. மாதம் 3% கொடுத்தா தான் கம்பெனி லைஃப் டைம் முழுக்க நிற்கும். அது எங்களோட லாபத்துலேருந்து தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு கோல்டு காயினு கொடுத்து 3% கொடுக்குறோம், 6 மாதத்துக்கு கொடுக்குறோம். ஓகே. அவங்க வந்து டேவட் ரெஃபர் பண்ணி இன்கம் அதிகப்படுத்திக்கலாம். டேவட் ரெஃபர் கூட நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 பேர்த்த கொடுக்குறீங்க, அவங்களும் கோல்டு வாங்கிக்கிறாங்க, அவங்கள ஒவ்வொரு நாளைக்கு 3 பேர்த்த கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா 10 நாளில் 25 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த இன்கம் பற்றி நம்ம காட்டுறோம். சரிங்களா. இதுதாங்க நிலையாக போகும். ஓகே. நம்ம பல கான்செப்ட் பார்த்துட்டோம். ஓகேவா. எந்த கான்செப்டும் நிலையாக போனதே கிடையாது, இந்த கான்செப்ட் மட்டும் தான் போகும். ஏன்னா இங்கே கோல்டை வாங்கிடுறோம், மாதம் 3% வந்து நமக்கு அவங்களோட லாபத்துலேருந்து நமக்கு பிரித்து தராங்க. ஓகேவா. நீங்கள் எவ்வளோ வேணால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே. உள்ளுக்குள்ளே ஆளுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஒரு ஆதார் நம்பர், ஒரு பேன் நம்பருக்கு ஒரு ஐடி தான். உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் எத்தனை பர்ச்சேஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஓகேவா. அதுக்கு எல்லாத்துக்கும் கோல்டு காயின் கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஓகே. இது வந்து ஒரு வருமானங்க, செல்ஃப் இன்கம். ஓகேவா. மாதம் 3%. நம்ம டவுன்லைன் டேவட் டவுன்லைனாக வராங்க, நம்ம லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னாலும் அதுக்கும் 3% அப்படியே கிடைக்கும். சரிங்களா. 10 ரெஃபர் கொடுத்தீங்கன்னா 3000 ரூபா மாதத்துக்கு. ஓகேவா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து சார்ட் பாருங்கள். ஸோ இது வந்து கம்பெனியோட ஆட்டோஃபுல் இன்கம். ஸோ ஆட்டோஃபுல் இன்கம் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், கேட்டுக்கோங்க. ஸோ ஆட்டோஃபுல்காக ஒரு ஐடிக்கு வந்து இவங்க 30 ரூபா ஒதுக்குறாங்க. சரிங்களா. ஸோ 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 90 ரூபா கிடைக்கும் ஃபஸ்ட் லெவலில். 9 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது கம்பெனி தரக்கூடிய ஆட்டோஃபுல்னால் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டி வைஸில் சேர்ந்துக்கணும். ஓகேவா. கம்பெனிக்குள்ளே ஐடி சர்வத்தை பொறுத்து கம்பெனியே வந்து டிசைன் பண்ணியிருக்கு.
ஸோ சீனியாரிட்டி வைஸில் சேர்ந்தவங்களுக்கு 3x3 மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி இன்கம்லாம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி 5வது லெவல் வந்தோடனே இந்த இன்கம் கொடுப்பாங்க. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 7,000 பக்கமாக வரும். ஸோ அந்த வந்த இன்கம் வச்சு நீங்கள் வந்து இங்கே சில்வர் வாங்கிக்கலாம். ஓகேவா? இங்கே 5வது லெவலில் வந்து நம்ம சில்வர் வாங்கணும். ஸோ 6வது லெவலில் 100 அதுலேயும் சில்வர் வந்து வாங்கணும். அது என்னென்ன சில்வர் வாங்கணும் நான் சொல்கிறேன். நம்ம கோல்டு சேர்ந்துகிட்டே இருக்கும், சில்வரும் சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம இதில். ஓகேவா? 8வது லெவல் 9வது லெவல்லாம் வந்து நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். இவங்க தரக்கூடிய இன்கம் வச்சு நம்ம வந்து ப்ராடக்டாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு சர்வீஸுங்க. ஒரு சாமானிய மனிதன் கூட கோல்டு வாங்குறதுக்கு செலவு பண்ணுறாங்க இந்த காலத்தில். ஓகேவா? இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் மூலிமா அவங்க நம்ம வீட்டில் கோல்டு அண்ட் சில்வர் வந்து வாங்கி குவிக்க போகிறோம். அதில் உறுதி. யாரும் எந்த வித லாஸும் ஆக மாட்டாங்க இந்த கான்செப்டில். எல்லாருமே பாதுகாப்பாக சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஆர்ட் ஆஃப் இன்கம் மட்டுமே ஃபுல்லாக வந்து கம்பெனிக்கு க்ரோத் ஆச்சு, மக்கள் மத்தியில் ஹிட் அடிச்சது, நிறைய மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸில் இவங்க சொன்னபடி 10 லெவலுக்கு நமக்கு இந்த இன்கம் தருவாங்க. எல்லாம் கூட்டி பார்த்தா உங்களுக்கு மொத்தமாக 3,98,579 ரூபா. ஓகேவா? கம்பெனி தரக்கூடிய ஆட்டோஃபில். ஒரு நபர் எந்த வித ரெஃபரும் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே வந்து நின்னாலுமே கம்பெனிக்குள்ளே நிறைய ஐடி வந்தது அப்படின்னா அவருக்கும் வந்து இந்த இன்கம் கிடைக்கும். ஆனால் சீனியாரிட்டி முக்கியம். இப்பயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் போது நீங்கள் இந்த இன்கம் கண்டிப்பாக ஒவ்வொரு நபரும் சம்பாதிப்பீங்க. அதுக்காக நீங்களும் எந்த வித எஃபோர்ட்டும் போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். எல்லாருமே ஒரு நல்ல கம்பெனிக்காக ப்ரொமோஷனில் இறங்கி அவங்கவுங்க அக்கம் பக்கம்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த 10 நாளில் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இது வந்து லெவல் இன்கம், கம்பெனி தரக்கூடிய ஆட்டோஃபில் இன்கம். ஓகே, இது வந்து 1 இயர் ஆகலாம், எப்படி வேணால் ஆகலாம். நம்ம மக்கள் வாதத்தை பொறுத்து தான் இதை வந்து தராங்க. சரிங்களா? அதை வந்து தெளிவாக இருக்கோங்க. இது எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒரு ரெஃபர் பண்ணலாம் கூட நீங்கள் வந்து சீனியாரிட்டி பிடிச்சி இந்த கம்பெனியில் வந்து ஐடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்கம் கேரண்டி. 1 வருஷமோ 2 வருஷமோ ஆனால் கேரண்டியாக கிடைக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லெவல் இன்கம். 10 லெவல் இன்கம் இருக்குது இதில். இங்கே நம்ம டேவாட்டர்ஃபில் பண்ணால் அதுக்கு தனியாக 3% செல்ஃப் ஆர்ஓஐ 6 மாதத்துக்கு கிடைக்கும். மாதம் அது வந்து கிடைக்கும். ஓகேவா? அது தனி. இது வந்து பார்த்திங்கன்னா 10 லெவல். ஃபஸ்ட் லெவல் நம்ம டேவாட்டர்ஃபில் எல்லாமே ஃபஸ்ட் லெவல் தான். சரிங்களா? நமக்கு டேவாட்டர்ஃபில் வந்தால் 3% மாதம் அந்த இன்கம் தனியாக கிடைக்கும். அதே நம்ம டீமில் வராங்க, நம்ம டேவாட்டர்ஃபில் எல்லாமே லெவல் 1 தான். சரிங்களா? ஒரு நபர் வந்தால் கூட நமக்கு 75 ரூபா கிடைக்குமா. நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். எனக்கு இப்போ 2 பேர் வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. 150 ரூபா வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி 75 ரூபா 150 ரூபா ஜென்ரேட் ஆகிடுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நபர் வரும்போதும் நமக்கு வந்து என்னென்ன லெவலில் வராங்களோ அந்தந்த லெவலில் நமக்கு இந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல கான்செப்ட். எல்லாமே பிடிச்சிட்டு எல்லாமே ப்ரொமோட் பண்ணிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த இன்கம் நம்ம 10 நாளில் கூட எடுக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்களேன். நிறைய கான்செப்டில் நம்ம ரெஃபர் பண்ண பயப்படுவோம் இல்லையா? இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம கோல்டு வாங்கிட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். அக்கம் பக்கம் கூட நீங்கள் டீம் எடுக்கலாம். அதன் மூலிமா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 பேர்த்த சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. சரியா? வரக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒவ்வொரு 3 பேர்த்த கொடுத்தா மட்டுமே போதும். ஓகேவா? அதிகமாக கொடுக்குறேன்னா உங்கள் இஷ்டம் தான். இல்லை 3 பேர் தான் கொடுக்குறீங்களா, அவங்களுக்கு சொல்கிறேங்க. வரக்கூடிய எல்லாமே 3 பேர்த்த கொடுத்தாங்கன்னா 2வது நாள் அவங்களும் ஒரு 9 பேர் வருவாங்க. அவங்களும் ஒரே நாளில் 3 பேர்த்த கொடுத்தாங்கன்னா 3வது நாளில் உங்களுக்கு 27 பேர், 4வது நாளில் இந்த 27 பேர் 81 பேர் ஆவாங்க. அப்படியே படிப்படியாக 10 நாளில் உங்களுக்கு 59,049 பேர் வந்து வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக டோட்டல் இன்கம் பாருங்கள் 25,40,45,400 ரூபா. இது வந்து ஒவ்வொரு நபர் வரும்போது உங்களுக்கு இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். சரிங்களா? எந்த லெவலில் எந்த நபர் ஆட் ஆனாலும் சரி, ஒரு நபர் வந்தால் கூட இந்த 10வது லெவலில் ஒரு நபர் வராரா 25 ஆட் ஆகிடும். இந்த ஃபுல் நபர் வரக்கும் கூட அவசியம் கிடையாது. ஓகேவா? ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு இன்கம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். மொத்தமாக வராங்கன்னா இந்த இது எக்ஸாம்பிளுக்காக 3x3 மேட்ரிக்ஸில் போட்டு காட்டியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? 25 லட்சம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஜஸ்ட் 3 பேர்த்த கொடுக்கறது மூலியமாக. சரிங்களா? இல்லை 2x2 மேட்ரிக்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சம்பாதிக்கிறது உறுதி. யாரும் பாதிக்கப்படாமல் சம்பாதிக்க போகிறோம். வாங்க ஒரு நல்ல கான்செப்டில் சேர்ந்து பயணிப்போம். ஏன்னா இத்தனை நாளாக வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கைக்காக சம்பாதிக்கணும் ஓடி நமக்கு நிறைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா லாங் டைம் போகவே மாட்டேங்குது. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் டீம் கொடுக்குறவங்க மட்டும்தான் சம்பாதிக்க முடியுது. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி கான்செப்டில் யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே சம்பாதிக்க முடியும். கம்பெனியோட ஆட்டோஃபில் இருக்குது. அதன் மூலிமா 4 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும். எந்த வித ரெஃபரும் பண்ணலாம் கூட. ஆனால் கம்பெனியில் டீம் டெவலப் ஆச்சு, எல்லாமே சேர்ந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேவாட்டர்ஃபில் இன்கம் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஆட்டோஃபில் இன்கம் தராங்கன்னு சொன்னா இல்லையா, அவங்க வந்து 5வது லெவலில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும், சில்வர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவங்க தரக்கூடிய இதையே வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் ROI தருவாங்க நமக்கு 6 மாதத்துக்கு. ஓகேவா? மறுபடியும் வந்து ஒரு சைக்கிள் ஜென்ரேட் ஆகும், ஆட்டோஃபில் ஜென்ரேட் ஆகும்.
நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த கம்பெனியில் எல்லாருமே சம்பாதிக்க போகிறோம். இந்த கம்பெனியில் முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஐடி போட்டுக்கோங்க. சரிங்களா? மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான இன்கம் நம்ம சம்பாதிக்க போகுது கேரண்டி. இங்கே வரக்கூடிய ஆட்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எந்த வித இழப்பீடும் ஏற்படாது. அதுக்கு கோல்டு வாங்கிடுறாங்க அவங்க. சரிங்களா? அதனால் எந்த வித இழப்பும் ஏற்படாது. அதை பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ இது நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பிளான் டீட்டெயிலாம் உள்ளுக்குள்ளே பார்த்துக்கலாம். எவ்வளோ கட்டணும்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து இந்த ரேட் வந்து எந்த வெப்சைட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன். இப்போ எம்எம்டிசி பேம்ப்னு இருக்குது பாருங்க. இங்கே அடிச்சிங்கனாவே எம்எம்டிசி பேம்ப் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த வெப்சைட்லேருந்து தான் அவங்க டீலராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எம்எம்டிசி பேம்ப் இதுதான் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ளிகேஷன். ஓகேவா? இங்கே வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளிகேஷனில் ஆர்டர் பண்ணால் ஜெனியூனாக எல்லா இதுக்கும் போகுது, வெளிநாடுகளுக்கும் இங்கே வந்து போகுது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் கோல்டு நான் போடுறேன் பாருங்கள், கோல்டு. ஸோ 1 கிராம் கோல்டு, 1 கிராம் கோல்டு பார் நான் போடுறேன். சரிங்களா? ஸோ அந்த வேட்டு வரும் உங்களுக்கு. அந்த 1 கிராம் கோல்டோட வேட்டு வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க. இதுதான் கோல்டு பார். இதுதான் வந்து இப்போ 2 கிராம் இது வேட்டு. இதே 1 கிராம் வேட்டும் போட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கலாம், சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 1 கிராம் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதே தான், இந்த கோல்டு தான் சேம் அதே 8970. இந்த வெப்சைட்டில் என்ன அப்டேட் ஆகுதோ அதுதான் அந்த நம்மளோட சைட்லேயும் அப்டேட் ஆகும். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட்டோட லீகல் சைட்டு. இங்கே தான் வந்து டீலராக இருக்காங்க. நமக்கு எல்லாமே விசாரித்து பார்க்கும்போது நமக்கு எல்லாமே காட்டினாங்க. அவங்க சைட்டில் வந்து உண்மையாகவே டீலராக தான் இருக்காங்களா, இல்லை பக்கத்தில் வாங்கி கொடுத்து பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சார் நாங்கள் எங்கள் நம்பர் போட்டு பாருங்க, ஓடிபி வரும், அதை போட்டு உங்களுக்கே நான் காட்டுறேன், நான் டீலராக இருக்கேன், நான் இங்கேருந்து தான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன், பல்காக நாங்கள் வாங்குகிறோம், அதனால் வந்து நமக்கு சின்ன வருமானம்லாம் கிடைக்கும். ஸோ ஆன்லைன் ரேட்டுக்கு நம்ம வந்து இங்கே என்ன ரேட் அப்டேட் ஆகுதோ டெய்லி கம்பெனியோட கனெக்ஷன் அதே ரேட்டுக்கு தான் எல்லாம் கொடுக்குன்னு சொல்லி கம்பெனியோட கனெக்ஷன் இருக்குது. இந்த கம்பெனியோட கனெக்ஷனு. அதனால் வந்து 8970 இங்கே என்ன அப்டேட் ஆகோ டெய்லி இதுவும் வந்து மாறிட்டு இருக்கும். சரிங்களா? 12 மணிக்கு மேலே மாறும். இந்த ரேட்டு தான் வந்து அங்கேயே அப்டேட் ஆகும். இது வந்து பியூரிட்டி அங்கே பார்த்துக்கோங்க, 999.9. ஸோ நிறைய கோல்டுலேயே இந்த 24 கேரட்டில் 999 அப்படின்னு ஒன்று இருக்கும், 999.9ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் போடுறதாங்க ரியல் வேல்யூ. பேக்கிங் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த பேக்கிங் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். எவனும் ஓப்பனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா? கம்பெனி அந்த மாதிரி பிராண்டடாக ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் நமக்கு வந்து தராங்க. நீங்கள் வாங்கி கையில் பார்த்தா தான் தெரியுங்க. ஓகேவா? நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோஸையும் நான் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ 3XOக்குள்ளே வந்து இந்த இதை பேமெண்ட் வந்து பண்ணணும். எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணுன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அங்கே எம்எம்டிஸில் போய் பேமெண்ட் பண்ணி வச்சுக்காதீங்க. அது வந்து கோல்டு மட்டும் தான் தருவாங்க. இங்கே நம்ம 3XOக்குள்ளே வந்து இங்கே எம்எம்டிசியோட ரேட்டு மட்டும்தான் இருக்கும். அவங்க கவர்மெண்ட் லீகலோட அவங்களோட ரேட்டு மட்டும்தான் அங்கே அப்டேட் ஆகுது இங்கே போடுறாங்க. சரிங்களா? ஸோ கம்பெனி வந்து எக்ஸஸாக நம்ம கலெக்ட் பண்ணுறது 1120 ரூபா. இது வந்து கார்டுக்காக, நமக்காக தான். அதுவும் விட்ரா வரலன்னா நம்ம வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? 5 லட்சம் பேருக்கு விட்ரா போடணும் அப்படின்னா, ஒரே ஆள் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணால் தான் முடியும். டைப் பண்ணி ஸோ வாலெட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த வாலெட்டில் போட்டுருவாங்க. நம்ம ஏடிஎம் கார்டு மூலிமா போய் நம்ம ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது ஃபியூச்சரில் எனபிள் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து நடைமுறை பண்ணுறாங்க. அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலிமாவும் நமக்கு கம்பெனிக்கு ஒரு சில வருமானம் வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நமக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் பிளான் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னா ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தா தெரியும். அப்படி இல்லைனா கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். சரிங்களா? வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. எனக்கு சில பேர் கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப்லேயே கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டக்குன்னு வேலை முடியும். என்ன விஷயம் சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இமேஜில் வேணுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இது தாங்க ட்ரஸ்டடு. யாரும் இதில் பாதிக்கப்பட மாட்டீங்க, யாரும் பாதிக்கப்பட மாட்டீங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.